ஏன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த வார்த்தையை கேட்டது அவர்கிட்ட இருந்துதான். எப்படி ஒரு மனிதன் வந்து மதுரையில பிறந்து, அதுவும் அந்த ஆப்பா நாட்டில் ஒரு சின்ன பசும்பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்ல போய் பேசுறப்ப தேசியத்தை பத்தி எப்படி பேசியிருக்க முடியும்? அப்படின்னா ஒரு எவ்வளவு கருத்தியல் உள்வாங்கி இருப்பாரு. இந்த தலைமுறையில இருக்கிற தலைவர்கள் யாருமே விவேகானந்தர் ஐயாவை பத்தி பேசுறதே இல்லை. விவேகானந்தர் ஐயாவை மறந்துட்டாங்க. அவர் காவி உடை போட்டிருக்கிறதால என்னன்னு தெரியல. அவரை பத்தி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் பேசுறதே இல்லை. ஆனா அன்னைக்கு மதுரையில விவேகானந்தர் ஐயாவை தெரியும்னா அதுக்கு காரணம் தேவர் ஐயா தான். அவரு தான் அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயான்னு ஒருத்தர் தெரியினாலும் அது காரணம் தேவர் ஐயா தான். இல்லைன்னா அவர் வடநாட்டு தலைவராகவே கடைசி வரை இருந்திருப்பாரு. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்க பிறந்தாரு கேட்டா என்ன சொல்லுவாங்க? மதுரையில பிறந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நினைச்சிட்டு நான் ஒரு 11th 12th படிக்கிறப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நம்ம தமிழர் போல. அது காரணம் தேவர் ஐயா. அன்னைக்கு அந்த கருத்தியல் உள்வாங்கி இருக்காரு. இந்த நாட்டுக்காக விடுதலை கிடைக்கணும், நம்ம அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அவர் வடநாட்டுக்காரராக இருந்தாரு, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவரோட கருத்து எப்படி இருக்கு, அதிரடியாக தான் நம்ம சுதந்திரம் வாங்கணும் முடிவு பண்ண ஒரு அதிரடியான மனிதன் அவரு. அவரு வந்து ஒரு 2 வருஷம் போயிட்டு திருப்பி இறை நம்பிக்கை ஏத்துட்டு வர்றப்பதான் அந்த மியூசியம் அழிச்சது. நான் படிச்ச வரலாறுங்க ஐயா, அது சரின்னா. ஸோ அதுதான் நான் படிச்ச வரலாறு. ஸோ அவர் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மென்மையான வாழ்க்கை வாழ்ந்தது தான் தெய்வீகமான வாழ்க்கை. இந்த பாட்டுல பாக்குறப்ப அது தெரியுது. அவரு சித்தரா அவரை வந்து புதைக்கிறப்ப விதைக்கிறப்ப அந்த தலை சாயறப்ப நல்ல ஷாட்னது அவர் கழுத்துல அடிச்சு நீங்க சாயக்கூடாதுன்னு சொன்னதாலதான் இன்னைக்கு அந்த மதுரை மாவட்டம் முழுக்க அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவரு வந்து இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஜாதிய தலைவர் இல்ல, அது இல்ல, இருந்தா என்ன தப்பு? அவரு சொல்லி கொடுத்துட்டு போன அந்த மரியாதை அந்த பாசமும் இன்னைக்கு வரைக்கும் கடத்தி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம ஒரு விழாவுக்காக மதுரைக்கு போனா பயமா இருக்கும். இவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்றது பார்த்து. நான் சாப்பிட உட்காந்தா சுத்தி 20 பேர் நிப்பாங்க. டேய் அந்த பொரியல் இதை போடு. நான் பசி அனுப்ப தீர்ந்துச்சு சொன்னா கூட 2 எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு இது வரைக்கும் ரொப்பி அனுப்புனாதான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்ணக்கூடிய ஒரு மக்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் அவர் தானே. அந்த மக்கள் அப்படித்தானே பழகி வச்சிருக்காரு. நீங்க வம்பு பண்ணா அவங்க திரும்பி வம்பு பண்றாங்க. யாரும் சும்மா இருப்பா? ஒருத்தர் போய் வம்பு பண்ணா எந்த சமுதாயம் சும்மா இருக்கும்? தமிழ்நாட்டுல அவ்வளவு அமைதியான சமுதாயம் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். மூர்த்தி என்ன பக்கத்துல இருக்காரு சாட்சி. அவர் ஆபீஸுக்கு போன ஒரு நாள் எங்களை எப்படி பயமுறுத்தினாருன்னு கேளுங்க. சுத்தி அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் 50 பேர், நாங்க 5 பேர் தான் போனோம். அததான் சொல்றேன். அதை சொல்லி கொடுத்தது யாரு? அந்த அன்பு அந்த மரியாதையை சொல்லி கொடுத்தது யாரு? திருமார் அண்ணன், ஆர்கே சுரேஷ் அண்ணன் வந்த உடனே கட்டி பிடிச்சு பேச வைக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? அவர் தூத்துக்குடியில அண்ணன் இருக்காரு ஒருத்தர், எசகிராஜா அண்ணன், ரத்னவேல் பாண்டியன் அண்ணன் இருக்காரு. என்னை கூட்டு மதுரை ஃபுல்லா ஊரா சுத்தினவர். கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்ப எனக்கு இந்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கூப்பிட்டு வந்துட்டாரு. அவ்வளவு பிரச்சனையான படத்தையும் கூப்பிட்டு வந்தாரு. அண்ணன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுங்க, நல்லபடியா படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படியாவது ஒரு 300 தேட்டருக்கு கொண்டு போய் போட்டுருங்க இந்த படத்தை. தமிழ்நாடு முழுக்க இருக்க இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கணும். வெறும் யங்ஸ்டர்ஸா நம்ம வந்து ஆட்டம் பாட்டம் அனிருத் சார் மியூசிக் இருந்தால் படம் பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காங்க. இவரை படிச்சீங்கன்னா தான் நீங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை தேடி படிப்பீங்க, விவேகானந்தர் ஐயாவை தேடி படிப்பீங்க. தமிழ்நாட்டோட வரலாறு தெரியும், அரசியல் என்ன நடந்துன்னு தெரியும். அவர் எம்பியா இருந்தப்ப அவர் 2 வருஷம் ஏன் பேச விடாம தடுத்தாங்கன்றது தெரியும். அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசினப்ப அந்த 20 நிமிஷம் எவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, எதை பத்தி பேசினாருன்றது புரியும். அதெல்லாம் புரியாதான் நீங்க வந்து அரசியல் படுத்தப்படுவீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் படுத்தப்படாம இருக்கீங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு ஒரு நடிகர் பேரோட கட்சியில. அந்த மாதிரியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்க அரசியல் படுத்தப்படணும்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரியான அரசியல் தலைவர்களை பத்தி படிக்கணும். அது வந்து நீங்க இதுல நம்ம பார்க்க மாட்டோம். கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லிட்டு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அரசியல் புரியாது. நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஏதாவது வைப் பண்ணிட்டு சுத்த வேண்டியதுதான். ஸோ நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அதுவும் அந்த ப்ரொடியூசருக்கு நல்லதுதான். ஆனா இந்த படத்தெல்லாம் பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு அரசியல்னு என்னன்னு புரியும். இப்ப ரீசெண்டா நீங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து பார்த்துன்னு இருக்கீங்க. இதை பல வருஷமா உத்து பார்த்து பேசுறதால தான் பல பழிய வாங்கின்னு இருக்கும். நீங்க எல்லாம் இதெல்லாம் ஏன்னா பேசுறீங்கன்னு. இது ஒரு அரசியல் படமா தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போற மக்களோட உட்காந்து இந்த குழுவினருக்கு
இதுல தேவராஜாவை நடிச்ச பஷீர் அண்ணனுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷமா பாக்குற பஷீர் அண்ணன் இதே கெட்டப்ல தான் இருக்காரு. அதான் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரிதான் அவரை பாக்குறப்பெல்லாம் தூரமா போயிடுவேன். எப்படி போய் பேசுறது, இந்த கெட்டப்லயே தான் இருக்காரு. ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா எப்படின்னு இந்த படம் பண்ணீங்க, எப்படின்னா என்ன கஷ்டப்பட்டீங்க, பீரியட் ஃபிலிம் ஆச்சு அப்படிலாம் கேட்கலாம். பாக்குறப்பெல்லாம் இந்த கெட்டப்லயே இருப்பாரு. வணக்கம் சொல்லிட்டு அப்படி கடந்து போயிடுவான். பயமா இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ அந்த மனிதர் வாழ்ந்த ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த காலத்துல நம்ம வாழ்றோன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தயாரிச்ச அண்ணன் SSR சத்யா அண்ணனுக்கும் எங்க இயக்குனர் முன்னோடி அவர்களுக்கும் மூத்தவர் அவர்களுக்கும் இதில் நடிச்ச அத்தனை நடிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, அடுத்து உங்க வேலை தான். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடுங்க. நான் சொல்ற மாதிரி மதுரையில பாருங்க, நிச்சயமா அது பால் கூட எடுப்பாங்க, முளைப்பாரி எடுப்பாங்க, காது குத்த போறாங்க, மொட்டை அடிக்க போறாங்க. இந்த படத்தை தியேட்டர் எப்படி கொண்டாட போறாங்கன்னு பாருங்க. நன்றி. நேரம் கருதி இன்னும் 3 பேர் தான் பேச போறாங்க. பேசி முடிச்ச பிறகு, விழா முடிந்த பிறகு பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போலாம். சைவ சாப்பாடு, சைவ பிரியாணி, வெஜிடேரியன் பிரியாணி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஐயா சுபாஷ் சந்திரபோஸ்